வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎஃப் முருகன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நன்சாக் வச்சு ஒரு பேசிக்காக ஒரு கிளாஸ் ஒன்று இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். நியரஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கராத்தே கிளாஸ் ஆகட்டும், குங்ஃபு கிளாஸ் ஆகட்டும், அங்கே போய் முறையாக பேசிக் டு பேசிக் கற்றுக்காங்க. ஸோ அந்த மாதிரி போக முடியாதவங்க வந்து எம்சிஎஃப் முருகன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து குங்ஃபு சம்மந்தமான செல்ஃப் டிஃபென்ஸ் பேசிக் கோர்ஸ் வந்து நம்ம அந்த யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்து வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய மாஸ்டர் ஃபஸ்ட்டு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மாஸ்டர் நேம் வந்து மாஸ்டர் ராபின் எம்ஓ. நான் வந்து பிளாக் பெல்ட் கோர்ஸ் முடித்தேன். எனக்கு அவர் தான் டீச் பண்ணது எல்லாமே. ஸோ பேசிக்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜெலாம் எங்களை கொண்டு போனது வந்து சார் தான். அந்த மாதிரி ஒரு குங்ஃபு கலையை வந்து இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் மூலிமா பேசிக்காக நான் சொல்லித்தரேன். நான் திரும்ப மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான். கராத்தே கிளாஸ் போக முடியாதவங்க, குங்ஃபு கிளாஸ் போக முடியாதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் பேசிக் சொல்லித்தரேன். அதை பார்த்து கற்றுக்காங்க. கீழே போயிட்டுருக்க நம்பரில் உங்களுக்கு டவுட் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். நியரஸ்ட் கிளாஸ் போங்க, கிளாஸுக்கு போய் ப்ராப்பராக கற்றுக்காங்க. ஸோ நம்ம நன்சாக் வந்து இப்போ என்ன சொல்லித்தர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் வந்து சொல்லித்தர போகிறோம். பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இப்படி போட்டு மண்டல அடிச்சிக்காதீங்க. இது வந்து ப்ராப்பராக வந்து இங்கே வந்து பிடிக்கணும், இப்படி தான் பிடிக்கணும். இதை வந்து இப்படி போடும்போது கையில் வந்து இப்படி ஸ்டைலாக இப்படி பிடிச்சிக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக மெதுவாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னா மெதுவாக பண்ணுங்கள். உங்கள் கை ஒரு கை இந்த பக்கம் இருக்கணும், இந்த கை வந்து இப்படி தான் இருக்கணும். இது வந்து ரொட்டேஷன் பண்ணிக்காங்க. இப்படி ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஈஸியான முறையில் சொல்லித்தரேன். பாருங்கள், மெதுவாக பாருங்கள். இந்த கையில் டச் ஆகுது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. மெதுவாக இப்படி பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இதுதான் அதே தான். இதை இந்த பக்கம் பண்ண போகிறீங்க. கை வந்து நீங்கள் இப்படி வச்சு போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த கையில் இப்படி பண்ணாதான் நீங்கள் மறுபடியும் இப்படி பண்ண போகிறீங்க. இதை எப்படி சுற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்படி சுற்ற போகிறீங்க, மறுபடியும் இப்படி விட்டு இப்படி கேட்ச் பண்ண போகிறீங்க. எல்லாமே இந்த கையில் வந்து ப்ராப்பராக கேட்ச் பண்ணிக்காங்க. மறுபடியும் பாருங்கள், 1 2 1 2. மறுபடியும் பாருங்கள், 1 2. ஓகேங்களா குட்டீஸ்? இதில் எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே போய்ட்டுருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் பேசிக் லெவலில் நல்லா சூப்பராக சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து பெல்ட் இஸ்யூ பண்ணுறோம், யூனிஃபார்ம் இஸ்யூ பண்ணுறோம். என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே போய்ட்டுருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நல்லா பார்த்துக்காங்க. 1 2 அவ்வளோதான். இது 2 மட்டும் அப்படின்னா அது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டேஜ் சொல்லித்தரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 1, இது 2. ஓகேங்களா? இப்படி பிடிக்கிறீங்க இல்லையா? அடுத்து இதே செயின் இப்படி பின்னாடி பாருங்கள். நம்ம கை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கேன். கை பாருங்கள், 1 2. சில பேர் கேட்குறாங்க, ஆனால் நாங்கள் வந்து முதுகில் அடிபட்டுருச்சு, மண்டையில் அடிபட்டுருச்சுன்னு. அதனால தான் திரும்ப நான் சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள் எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். இந்த செயின் வந்து இது போய் நம்ம முதுகில் அடித்து இப்படி தான் வரும் இந்த செயின். சரிங்களா? இது ஏன் உங்கள் முதுகில் அடிக்க விட்றீங்க? பாருங்கள், பின்னாடி முதுகில் ஏன் அடிக்க விட்றீங்க? இப்படி தானே வருது செயின் உங்களுக்கு. நல்லா பாருங்கள். இது பாருங்கள், செயின் எங்கள் பின்னாடி தான் வருது. நல்லா பாருங்கள், பின்னாடி வந்துட்டுருக்கா செயின். நல்லா பாருங்கள். ஓகேங்களா குட்டீஸ்? மறுபடியும் பாருங்கள், 1 பாருங்கள், 1 2. சரிங்களா? பாருங்கள், பின்னாடி போகிறது. அவ்வளோதான். எங்கேயுமே அடிப்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அப்படி பயமாக இருக்குன்னா ஒரு ஜர்க்கின் போட்டுக்காங்க குட்டீஸ். ஜர்க்கின் போட்டுட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஜர்க்கினில் தான் உங்களுக்கு அடி விழுந்தாலும் பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணாலுமே வந்து ஜர்க்கினில் தான் போடும் உங்களுக்கு. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கை இப்படி வைக்கிறீங்க, இப்படி பிடிக்கிறீங்க, 1 பின்னாடி போடுறீங்க, 2 மெதுவாக பண்ணுங்க குட்டீஸ். பாருங்கள், பொறுமையாக சொல்லித்தரேன். 1 2. இது பண்ண முடியாதா? மறுபடியும் பாருங்கள், டேக் பொசிஷன். பாருங்கள் குட்டீஸ், 1 2 3. பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வரணும், 3. சரிங்களா? பாருங்கள், 1 2 1 2. முதுகில் அடிபடுதுன்னு சில பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கீங்க. எப்படி முதுகில் அடிபடுது? நீங்கள் இங்கே தானே கொண்டு வரீங்க செயின் வந்து உங்களுக்கு முதுகில் இப்படி பட்டா, இந்த குச்சி இங்கே பட்டாதான் இப்படி அடிபடும் உங்களுக்கு. அதனால் நல்லா பாருங்கள், இப்படி செயின் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் வரணும். பாருங்கள், இதில் எங்கேயுமே அடிபடுறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஜர்க்கின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மறுபடியும் பாருங்கள், 1 2 3 4. மறுபடியும் பாருங்கள், முன்னாடி இது வந்து முன்னாடி த்ரோ பண்ணுறீங்க, 5 அப்படி கேட்ச் பண்ணுறீங்க. நல்லா பார்த்துக்காங்க குட்டீஸ். இங்கே கையில் இப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்க, முன்னாடி அப்படி போட்டு இந்த குச்சி அப்படி போய் அப்படி மறுபடியும் இங்கே கரெக்டாக வந்து லாக் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், முன்னாடி போகுது, மறுபடியும் லாக் பண்ணுறீங்க. இப்படி கை எடுக்கிறீங்க, இப்படி கொண்டு வரீங்க. பாருங்கள், முன்னாடி போகுது, லாக் பண்ணுறீங்க, மறுபடியும் பின்னாடி கொண்டு போகிறீங்க, மறுபடியும் லாக் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற இந்த குச்சை தான் மறுபடியும் நீங்கள் முன்னாடி போட போகிறீங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படி முன்னாடி போடும்போது சில பேருக்கு இங்கே அடிப்படுது, இங்கே படுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஜர்க்கின் போட்டுக்கங்க, அடிபடாமல் இருக்கும் குட்டீஸ். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. நல்லா பாருங்கள், இப்படி பின்னாடி போட்ட இதை வந்து மறுபடியும் இப்படி போடுறீங்க, இங்கே கேட்ச் பண்ணுறீங்க, மறுபடியும் இங்கே வச்சுருக்கிற இந்த ஸ்டிக்கை வந்து மறுபடியும் அப்படி ரொட்டேஷன் பண்ணுறீங்க. பாருங்கள், இது பாருங்கள், 1 1 2 1
டு நல்லா தெரியுங்களா, இந்த ஸ்டிக்கை தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோம். மறுபடியும் பாருங்கள், இந்த கை இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்டிக் இப்படி இருக்கணும். கரெக்டாக பாருங்கள், நம்ம எதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. 1 அவ்வளோதான், முன்னாடி ஒரு அடி 2 அப்படி, அது ஒரு சவுண்டு, அது வந்து யாருக்கு ஷெடியூல் பண்ணிடுங்க, சும்மா ஒரு சவுண்டுக்காக நான் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இன்னும் இதில் ஸ்டெப் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மறுபடியும் சொல்கிறேன், ஜர்க்கின் போட்டுட்டு பண்ண என் குட்டீஸ் நிறைய பேர் வந்து கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு பின்னாடிலாம் அடி விழுது, தலையில் அடிபடுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் தெளிவாக இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆடியோ போட்டு விடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்ப என்ன நான் சொல்கிறக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கராத்தே கிளாஸ் ஆகட்டும், குங்ஃபு கிளாஸ் ஆகட்டும், அங்கே போய் முறையாக கற்றுக்காங்க. கற்றுக்க முடியாத ஒரு குட்டீஸ்க்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போதைக்கு இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், நீங்கள் வந்து ஃபைட் பண்ண போகிறீங்க குட்டீஸ். உங்களை யாரும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை வந்து அட்டாக் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த தற்காப்பு கலையை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? உங்களுக்கு ஒரு ஆபத்துனா மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸ்கூலில் ஒரு பையன் என்னை அடிச்சிட்டா, நான் அப்படி போய் அடிச்சிடலாமா அப்படின்னா அது பண்ணவே கூடாது. நம்மளுடைய குங்ஃபு தற்காப்பு கலையாகட்டும், எந்த தற்காப்பு கலையாகட்டும், நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே அந்த இடத்துல அவரை தாக்க மட்டும்தான் செய்யணுமே தவிர அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல மாஸ்டருக்கு, ஒரு டீச்சிங்க்கு ஒரு நல்ல அழகு. என்னுடைய மாஸ்டர் எனக்கு இப்படி தான் இந்த கலையை சொல்லி கொடுத்துருக்காரு. யாரையும் வந்து இந்த குங்ஃபு தெரியும்னு சொல்லி படத்தில் வர மாதிரிலாம் போய் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவு குங்ஃபு தற்காப்பு கலை குங்ஃபு தற்காப்பு கலை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னுடைய மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ வேறு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து நான் யூடியூப் சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன், சரிங்களா. ஒவ்வொன்றும் ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெல்ட் இஸ்யூ பண்ண முடியும். ஒயிட் பெல்ட்டு, பிளாக் பெல்ட்டு, க்ரீன் பெல்ட்டு, இந்த மாதிரி நிறைய பெல்ட்லாம் இருக்குது. யூனிஃபார்ம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து யூனிஃபார்ம் ஆகட்டும், பெல்ட் ஆகட்டும், நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MCF முருகன் யூடியூப். பாய் குட்டீஸ்.